உங்கள எத்தனை பேர் இன்னைக்கும் உண்டில்ல அரிசி டப்பால மொளாபடி டப்பால எல்லாம் பணம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவுற ஒரு விஷயம் தான். நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான மணி சேவிங் ஐடியாஸ் தான். அம்மாக்கள் கிட்ட இருந்து வந்த ஒரு விஷயம் தான். எல்லாம் ஓகே. ஆனா இந்த பணம் வளருமா? விலைவாசி அப்படியே இருக்குமா? அதே டப்பால நீங்க போட்டு சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, 1 லிட்டர் பாலோட விலை இன்னைக்கு 45 இருந்து 50 ரூபா வரைக்கும் வருது அப்படின்னா நீங்க அதே டப்பால இருந்து சேர்த்து வச்சு அந்த விலையை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, ஆனா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அதே 1 லிட்டர் பாலோட விலை 100 ரூபாய் ஆகும். கண்டிப்பா அந்த காலமும் வரும். அப்பவும் அதே டப்பால சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு பத்துமா? இல்ல, அங்கதான் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நம்மள நிறைய பேர் பணம் சேமிக்கிறோம், நிறைய பணத்தை எடுத்து வைக்கிறோம். ஓகே, நம்ம சாமி கிட்ட வச்சிடலாம், பேங்க்ல போட்டு வச்சிடலாம், நகையை நம்ம சேவ் பண்ணி வைப்போம், அதை பண்ணி வைப்போம்னு எல்லாமே பண்றோம். ஓகே, ஆனா வருங்காலத்துல எவ்வளவு தேவைப்படும், நம்ம இப்ப சேர்த்திட்டு இருக்கிறது அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கா, இல்ல அந்த தேவைகளுக்கு இந்த பணம் இந்த சேமிப்பு போதுமா அப்படிங்கிற புரிதல் இல்லாமையே, பணவீக்கத்தை பத்தின ஒரு முக்கியமான புரிதல் இல்லாம நம்மள நிறைய பேர் சேமிப்பு அப்படிங்கிற பேர்ல சேமிப்பு பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அந்த பணமும் வளராம அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு. விலைவாசி உயர்ற காலகட்டத்தில் இத்தனை பணத்தை சேமிச்சு என்னத்துக்கு ஆகுதுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு போய் எல்லாத்தையும் விட்டுரும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன, எந்த அளவுக்கு இது நம்மளோட சேமிப்புல பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கு, எந்த மாதிரி நம்ம பணம் சேமிக்கணும், எந்த மாதிரியான கால்குலேட்டிவ் மைண்ட்ல நீங்க எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த ஒரு வீடியோல நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு பாஸ் வேலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். ஸோ எங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல என்ன போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம், விலைவாசி உயர்வு. உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு 2025 100 ரூபாயோட மதிப்பு 2035 50 ரூபாய் ஆயிரும். 2025க்கும் 35க்கும் எவ்வளவு வருஷம் டிஃபரன்ஸ்? 10 வருஷத்துல பணத்தோட விலை மதிப்பு அப்படியே பாதிக்கு பாதியா குறையும். எப்படி அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெளிவா ஒரு தடவை சொல்லிடுறேன். ரைஸ் இன் த prices of food, clothing, housing, travel, education, healthcare. அதாவது உணவு இல்லாம, துணி இல்லாம, இருக்கிறதுக்கு இருப்பிடம் இல்லாம, பயணம் பண்ணாம, படிப்பு இல்லாம, ஒரு மெடிக்கல் ஹெல்த் கேர் இல்லாம ஒரு மனுஷனால உயிர் வாழறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த அத்தியாவசிய தேவைகளோட விலைவாசி உயர்வை தான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரைஸ் இன் த பிரைசஸ் ஆஃப் இந்த எசென்ஷியலான திங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல எல்லாம் விலைவாசி உயர்றப்போ அது இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம், பணவீக்கம். இப்போ இது எப்படி உயருது அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிள் போட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேனே. பாருங்க, 1986 1 லிட்டர் பெட்ரோலோட விலை 8 ரூபா. இப்போ 100 ரூபாய்க்கு 12 லிட்டர் பெட்ரோல் நம்ம 1986 வாங்கியிருக்க முடியும். 12 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய்க்கு. யோசிச்சு பாருங்க. இப்போ 2008 1 லிட்டர் பெட்ரோலோட விலை 50 ரூபா. அப்போ 100 ரூபாய்க்கு 2 லிட்டர் பெட்ரோல். யோசிச்சு பாருங்க, 100 ரூபாய்க்கு 2 லிட்டர் பெட்ரோல். ஆனா இப்போ 2025 என்ன ஆகுதுன்னா, 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாயை தாண்டி மேல போய்கிட்டு இருக்கு. இதே 100 ரூபாய்க்கு 1986 எல்லாம் 12 லிட்டர் பெட்ரோல் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த விலைவாசி உயர்வு காரணங்களால இன்னைக்கு 2025 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய்க்கு மேல இருக்குன்னா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்கு அப்படிங்கறத. இன்னொன்னு காட்டுறேன். இன்ஃப்ளேஷன் எப்பவுமே 6% 7% உயர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம அரசாங்கம் எல்லாம் பட்ஜெட் சமயத்துல சொல்றது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு ஆவரேஜா எல்லா கேட்டகரியிலுமே விலைவாசி உயர்றப்போ ஒரு 8% நம்ம கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். கண்டிப்பா ப்ரிப்பேர்டா இருந்துதான் ஆகணும். ஏன்னா இன்ஃப்ளேஷனை கம்மியா எடை போட்டுட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சேவிங்ஸை பண்ணி நம்மளுக்குள்ளேயே நம்ம கன்வின்ஸ் பண்ணி வாழ்றதை விட ஒரு பெரிய சிக்கலுக்கு தயாரா இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா தான் ஒரு ஸ்டேபிளான சிச்சுவேஷன்ல நம்மளால இருக்க முடியும். ஸோ அந்த வகையில் 1 லிட்டர் பாலோட விலை 2004 13 ரூபாயா இருக்கு, 2025 48 ரூபாயா இருக்கு. இதே 8% இன்ஃப்ளேஷனை போட்டு தான் நான் சொல்ல வரேன். அதே எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பார்த்தோம்னா 2004 261 ரூபா. ஆனா இப்போ 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் சிலிண்டருக்கார என்ன கேட்கறான்னு நம்மள கொடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி 1 லிட்டர் பெட்ரோல் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி 2004 35 ரூபாயா இருக்கு. அதே மாதிரி இப்போ 103 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் விலைவாசி. நான் வெறும் பெட்ரோலை மட்டும் காமிச்சதால ஓகே பெட்ரோலோட விலை தான் ஏறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுல நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க பார்த்தது என்ன? கேஸ் சிலிண்டரு,
பாலோட விலை எல்லாமே இந்த எசென்ஷியல்ஸில் வரக்கூடிய எல்லா விலைவாசியும் 7-8% உயர்ந்துக்கிட்டே தான் வருது வருஷம் வருஷம். அப்போது நம்மளோட சேமிப்பு, நம்ம சேர்த்து வச்ச பணத்தோட வேல்யூ என்ன ஆகும் இன்னும் சில வருஷங்களுக்கு அப்புறம்? அதோட மதிப்பு கண்டிப்பாக குறையதான் செய்யும். எப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்க. 1 லட்சம் ரூபா நீங்கள் சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. ஒரு வருஷத்துக்கு நம்ம இப்போ எவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்னா 7-8% அந்த விலைவாசி உயர்வுக்கான கணக்கு போட்டு பார்க்குறப்போ இந்த மாதிரியான விலைவாசி உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அதே கணக்கு எடுத்து நம்ம இங்கே போட்டு பார்க்குறோம். சேம் 8% நான் வச்சுக்கிறேன். இப்போ என்கிட்ட கையில் 1 லட்ச ரூபா பணம் இருக்கு. 2025 கையில் 1 லட்சம் ரூபாயோட மதிப்பு 1 லட்சம் ரூபா. 2030 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு 8% விலைவாசி உயருது அப்படிங்கிறத நான் போட்டுக்கிறேன் இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜை. அப்போ 2030 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. 1 லட்சம் ரூபாயோட மதிப்பு 65,908 ரூபாயா இருக்கு. எவ்வளவு அடி வாங்குது பாருங்க. வெறும் 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 24,000 ரூபாய்க்கான டிஃபரன்ஸ் வருது வெறும் 5 வருஷத்துல. அதுவே 2035 1 லட்சம் ரூபாயோட மதிப்பு 43,439 ரூபா. 2040 1 லட்சம் ரூபாயோட மதிப்பு 28,630 ரூபா. 2045 1 லட்சம் ரூபாயோட மதிப்பு 18,869 ரூபா. 2050 1 லட்சம் ரூபாயோட மதிப்பு வெறும் 12,436 ரூபா. முடிஞ்சது சோழி. அதாவது 25 வருஷத்துக்கு அப்புறம் என் 1 லட்சம் ரூபாயோட வேல்யூ வெறும் 12,000 ரூபாய்னா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க இதை 1 லட்சம் அப்படின்னு கொண்டாடி அந்த காசை அப்படியே உண்டியல்ல போட்டு வச்சிருந்து எடுக்காம 25-50 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்தா நம்ம பழைய காசெல்லாம் வச்சு நோண்டிட்டு இருப்போமே, அதெல்லாம் இப்ப செல்லாம கூட போயிருக்கு. அந்த மாதிரி செல்லாம இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி விலைவாசி உயர்ந்து இந்த மாதிரி பணத்தோட மதிப்பு இறங்கதான் செய்யும். சரி, அப்போ நான் இந்த விலைவாசி உயர்வெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றது? எந்த மாதிரி நான் தயாரா இருக்கணும்? எத்தனை வருஷத்துக்குள்ள என்னோட பணத்தோட மதிப்பு அப்படியே குறைஞ்சிரும்? எந்த அளவுக்கு குறையும்? பாதிக்கு பாதியா எப்போ ஆகும் அப்படிங்கிற தாட்டுக்கு நீங்க ரெடி ஆகணும்ல. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப பாக்குறோம் வாங்க. ரூல் ஆஃப் 70 அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேத்தமெட்டிக்கலி லாகரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேர்ம்ல இருந்து எடுத்த அந்த ஒரு நம்பர் 70. இந்த 70% அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபார்முலா நம்ம அதுக்குள்ள இன்டீட்டெயிலாக போக வேண்டாம். ஆனால் இது எப்படி டிரைவ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணமா எக்கனாமிக்ஸ்ல இந்த மாதிரி டிரைவ் பண்ணியிருக்காங்க லாகரிதம் மூலியமா. ஸோ ரூல் ஆஃப் 70 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணவீக்கம் வந்து இப்போ 6% இருக்குன்னு வச்சுக்கலாமே. அந்த சமயத்தில் என்னோட பணத்தோட வேல்யூ எப்போ அதோட மதிப்பு பாதிக்கு பாதி ஆகும்? 1 லட்சம் ரூபாய் இருக்கு. அதோட மதிப்பு எத்தனை வருஷத்துல 50,000 ரூபாய் ஆகும் அப்படிங்கிறத கணக்கு போடுறதுக்கு இந்த ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்துறாங்க. இப்போ நீங்க நெட்ல போட்டாலே இல்லை வந்து பொருளாதார அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். கரண்ட்லி இருக்கக்கூடிய அந்த விலைவாசி பணவீக்கத்தோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒரு 6% நம்ம வச்சுக்கலாமே. அப்படி பார்க்குறப்போ இந்த ரூல் ஆஃப் 70ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 70 டிவைடட் பை 6 பண்ணணும். 70ல 70 டிவைடட் பை 6 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 11.6 இயர்ஸ் வருது. அதாவது கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா நம்ம வந்து 12 வருஷம் வச்சுக்கலாமே. அப்போ இந்த வருஷத்தோட பணவீக்கத்தின் சதவீதத்துக்கு நீங்க 70ல வந்து அதை டிவைட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் இன்னைக்கு பணத்தோட வேல்யூ பாதியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மீனிங் 12 வருஷத்துல 1000 ரூபாயோட இன்னைக்கு விலை மதிப்பு 500 ரூபா தான். ஸோ இன்னைக்கு 1 லட்ச ரூபா பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட விலை மதிப்பு இன்னொரு 12 வருஷத்துலேயே பாதி ஆயிரும், 50,000 ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதெல்லாம் யாருங்க வந்து சேமிப்பு பண்ணுறப்போ சொல்லிக் கொடுப்பா? எனக்கு என்ன பாடமாக நடத்திட்டு இருக்க போகிறாங்க? எப்பா சேமிப்பு பண்ணுறப்போ இந்த ஃபார்முலாலாம் போட்டு வச்சுக்கிட்டு எப்படி தயாராக இருக்கணும்னு இதெல்லாம் பார்த்து இப்படி தயாராக இருந்தால் தான் கொஞ்சமாவது நம்மளே நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஏன்னா ஃபியூச்சரில் பல பிளானுக்காக நீங்கள் ரெடியாக இருப்பீங்க, பல கனவுகள் காண்டு அதுக்காக காசு சேமிச்சு வச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அது எதுவுமே ஃபியூச்சர்ல பத்தாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அது எப்படி பத்தாம போகும்? நான் தான் சேர்த்து வச்சுட்டே இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் சூப்பரா இருக்கும். பாருங்க, ஹவு இன்ஃப்ளேஷன் மேக்ஸ் யுவர் ஃபைனான்ஷியல் கோல்ஸ் எக்ஸ்பென்சிவ். எப்படி நான் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கேன், அது எப்படி அப்போ கூட ஃபியூச்சர்ல எக்ஸ்பென்சிவா ஆகும்னு நினைக்கிறவங்களே கேளுங்க. கோல் என்ன? ஒரு குழந்தைங்களோட படிப்பு செலவு எத்தனை வருஷத்துக்கு? 12 வருஷத்துக்கு அப்புறம் என் குழந்தை இப்போதான்ப்பா ஒரு 12 வயசு ஆகுது, இல்லை ஒரு 10 வயசு ஆகுது, ஒரு 20-22 வயசுல வந்து ஒரு மேல் படிப்பு படிக்க வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதுக்காக காசு சேமிச்சு வச்சுட்டு இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த சைல்ட்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு போட்டு ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பணத்தை நான் எடுக்க போகிறேன் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் ஒரு 6% போட்டுக்கலாமே. அப்போது கரண்ட் காஸ்ட் 50 லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து சேர்த்து வைக்கிறீங்க, இல்லை 50 லட்சம் ரூபா தேவைப்படுது
இப்போ கரண்ட் காஸ்ட் ஆஃப் அந்த படிப்புக்கு இல்லை மேல் படிப்புக்கு ஏதாவது வெளியூர் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் 50 லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னா ஃபியூச்சர் காஸ்ட்டு 1 கோடி ரூபாய் ஆயிருக்கும். இன்னைக்கு ஒரு மேல் படிப்பு படிக்கணும், ஒரு வெளியூர் போய் படிக்கணும், கையில பேசிக் அமௌண்டா 40 இருந்து 50 லட்சம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, அதே 40-50 லட்சத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறவங்க இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்காங்க. இதே அளவுக்கான காசு இன்னும் ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் பத்தாது. 1 கோடி ரூபாய் வேணும். 50 லட்ச ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் வேணும் ஒரு 12 வருஷத்துல. அதே மாதிரி வீடு மனை வாங்கணும், இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 15 இயர்ஸ்ல எனக்கு இப்பதான் கல்யாணம்லாம் ஆயிருக்கு, அடுத்த 15 இயர்ஸ்ல நான் வீடு வாங்கணும். ஸோ இன்னைக்கு வீட்டோட விலை 1 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு அப்படின்னா கூட இந்த 1 கோடி ரூபாய் நான் எப்படியாவது சேர்த்துட்டேன்னா நான் ஒரு 15 இயர்ஸ்ல நான் பார்த்துக்கோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இங்க பாருங்க, 15 இயர்ஸ்ல 6% நீங்க இன்ஃப்ளேஷன் ரேட் போட்டா கூட இந்த 1 கோடி ரூபாய் வீட்டோட மதிப்பு இன்னும் 10 வருஷத்துல 12 வருஷத்துல 2.5 கோடி ரூபாய் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதே ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய விலைவாசிக்கு வருஷம் வீடெல்லாம் கோடிக்கணக்கில் டபுள் ஆகிட்டு இருக்கிறதுனால 2.5 கோடிங்கிறது ஒரு பேசிக் எஸ்டிமேஷன். அதை விட அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதே மாதிரி மேரேஜ், முக்கியமாக எல்லாருமே பணம் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த ஒரு தருணம், அந்த ஒரு ஈவெண்ட், அந்த ஒரு காலம் அப்படின்னா அது கல்யாணம் தான். ஸோ கல்யாணத்துக்கு பணம் சேர்த்து வைக்கிறவங்க 20 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு இப்போதான் இப்போ ஒரு 5 வயசு ஆகுது, பிள்ளையா இருக்கோ பையனா இருக்கோ ஏதாவது ஒரு கல்யாண செலவு நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா தயாரா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி போட்டு கல்யாண செலவுக்கு பணம் சேர்த்து வைக்கிறவங்க 6% இன்ஃப்ளேஷன் ரேட்டு போட்டு இப்போ ஒரு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா 31 லட்சம் 30 லட்சம் இருந்தால் தான் ஜாம்னு பண்ண முடியுது. அதே காசு நான் சேர்த்து வைக்கிறேன்னு இருந்தீங்கன்னா ஆகாது. 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 31 லட்சத்தோட வேல்யூ 1 கோடி ரூபாய் ஆயிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு கல்யாணம் பண்றதுக்கு 1 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணும்போது இன்னும் கொஞ்ச நாள்ல, அதனால அந்த 1 கோடியை தான் நீங்க சேர்த்து வைக்கணும். இப்போ நீங்க சேர்த்து வைக்க வேண்டிய அமௌண்ட் என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்க இந்த இதுக்கெல்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க சேர்த்து வைக்க வேண்டிய அமௌண்ட் 50 லட்சமோ 1 கோடியோ இல்ல 31 லட்சமோ கிடையாது. 1 கோடி 2 கோடி 3 கோடிங்கிற மாதிரி கோடியில மட்டும்தான் நீங்க சேர்த்து வைக்கணும். அந்த அளவுக்கு உங்களோட பணமும் வளரணும். அந்த அளவுக்கு பணம் வளரணும்னா என்ன பண்ணணும்? சேர்த்து வைக்கிறது போக பணம் குட்டி போடணும், காம்பவுண்டிங் ஆகணும், வட்டி ஊட்டி போடணும், அந்த மாதிரி சேர்த்து வைக்கணும். ஸோ எதில் சேர்த்து வச்சா பெட்டர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் எது சிறந்த ரிட்டர்ன்ஸை கொடுக்குது, அட் த சேம் டைம் அதுக்கு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இன்ஃப்ளேஷன் ரேட்டை பீட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஃப்டிலையோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லேயோ பணத்தை போட்டிருக்கீங்க, அதோட ரிட்டர்ன்ஸ் ஒரு 7%, 7லிருந்து 7.5 அந்த மாதிரி ஒரு சதவீதத்தில் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாமே. இன்ஃப்ளேஷன் ரேட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7% இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா உங்களால அந்த விலைவாசியை மீற முடியாது. ஆகையால் எப்பவுமே சேமிப்பு அப்படின்னு வரப்போ இந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட சேமிப்பு இன்ஃப்ளேஷன் ரேட்டை விடவே அதிகமா இருந்தாதான் உங்களால சஃபிஷியண்டா இருக்க முடியும். ஸோ அந்த வகையில எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPFல 7.1% இருக்கு உங்களோட ரிட்டர்ன்ஸ். அதே மாதிரி நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்ல 7.7%. போஸ்ட் ஆஃபீஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா 6.9லிருந்து 7.5% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வருது. போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல ஸ்டேபிளா உங்களுக்கு மாசம் 7.4% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸோட அந்த இது வந்துருது. போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 6.7% ரிட்டர்ன்ஸ் வருது. ஃபிக்ஸ்டு டெபாசிட் நிறைய பேர் பண்றீங்க, அதுலயுமே பேங்க் எல்லாம் 7லிருந்து 8% தராங்க. ஆனா இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் போட்டீங்கன்னா தான் பணம் உங்களுக்கு 12லிருந்து 13% உயருதுன்னா பாருங்க. ஏன்னா இங்க ரிஸ்க் ஜாஸ்தி தான், ஆனா எடுக்கக்கூடிய ரிஸ்க் ஒருவேளை நீங்க பலன் அடைஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்ஃப்ளேஷன் ரேட்டை பீட் பண்ணி ஒரு ஸ்டேபிளான ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் சேவிங்ஸ்ல உங்களால இருக்க முடியும். ஸோ அதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வரேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கத்தி நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இன்ஃப்ளேஷனை கம்மியாக எடை போட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விலைவாசி உயர்வு இப்போதான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்மியாக எடை போட்டுறாதீங்க. ஏன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் நீங்கள் எத்தனையோ கனவு கண்டு சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய பணம் நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறப்ப அது வளராமல் விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் இத்தனை எக்ஸ்பிளனேஷன் பண்ணி இன்ஃப்ளேஷன் எப்படி ஒர்க் ஆகும், எந்த மாதிரி விலைவாசி உயர்வுகள் ஏற்படும். ஏன்னா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொன்னால் தான் நம்மளுக்குமே மண்டையில் உரைக்குது. அப்போ நான் இன்னைக்கு 1 லட்ச ரூபா சேர்த்து வச்சுட்டு இருக்கேன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 1 லட்ச ரூபாயோட மதிப்பு வெறும்
50 லட்சமா மாறிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்தாதான் உங்களுக்குமே வந்து ஸ்பார்க் ஆகும். ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நீட்டாக இன்ஃப்ளேஷன்னா என்ன, எப்படி வந்து பணத்தோட மதிப்பு குறையுது, பணவீக்கம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணணும், எப்படி கேல்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக இருக்கணும், எந்த மாதிரியான கோல்ஸுக்கு இப்போத்த செலவு எப்படி இருக்குது, அப்போத்த செலவு எப்படி இருக்க போகுது, அதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும், எதில் முதலீடு செய்யணும், எதில் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வருது, எது பண்ணால் சேஃபு எது சேஃப் இல்லை அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும், இல்லை இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் ஏதாவது வந்து பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அதை பற்றின வீடியோவை நம்ம கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி எடுத்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களில் இன்னும் எத்தனை பேர் இந்த உண்டிலெல்லாம் வச்சு சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க? நல்லதுதான், சேர்த்து வைங்க. அட் த சேம் டைம் பணம் வளரணும், அதையும் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் போய் நான் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி அதில் வர்ற பணத்தை சேமிச்சு வச்சு அதை இன்வெஸ்ட் பண்ணி எப்போ நான் வந்து பணத்தை சேமிக்கிறது? ஒரு தொழில் ஒன்று தொடங்கிட்டா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு கம்பெனி நல்லா டெவலப் பண்ணிட்டு அதை வித்துட்டு போய் அதை நான் வந்து சேவ் பண்ண அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுறது, எனக்கு வழிகாட்டியே இல்லையே, எனக்கு வந்து ஆசை இருக்குது ஆனால் எப்படின்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் நம்ம பாஸ்வாலா அப்ளிகேஷன். நம்ம பாஸ்வாலால எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் இருக்காங்க. எந்த பிஸ்னஸ் எந்த கேட்டகரி வேணாலும் நம்ம அப்ளிகேஷனில் நீங்கள் கால் பண்ணி அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கூட நீங்கள் பேசி ஆலோசனை பெற முடியும். அது போக 500க்கும் மேற்பட்ட கோர்சஸ் வருஷம் வெறும் 999 ரூபாய்க்கு 6 மொழிகள்லையும் அவைலபிளாக இருக்குது. எங்கே எப்படி வேணாலும் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ டக்குன்னு நம்ம பாஸ்வாலா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குன்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சு, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, இல்லை இது இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சஜஷன்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு ஃபீட்பேக் இருக்குன்னா அதையும் கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் வந்து சந்திக்கிறேன். Until then, it's மேகலா கண்ணன் signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.